அம்மா வந்து மைசூர் பருப்பு வாங்கியிருக்கேன். எல்லா பலசர கடையிலுமே உங்களுக்கு மைசூர் பருப்பு கிடைக்கிது. இதில் அதிகமான வைட்டமின் ஏ இருக்குது, புரோட்டீன் அதிகமாக இருக்குது, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த மைசூர் பருப்பை ஒரு 25 கிராம் எடுத்துக்கிடுவோம். 2 ஸ்பூன் அளவுக்கு மைசூர் பருப்பு எடுத்திருக்கேன். இதில் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிடுவோம். இப்போ வாஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம குக்கர் எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்ம குக்கரில் பருப்பை போட்டுருவோம். மைசூர் பருப்பை போட்டுருவோம். அம்மா 2 முள்ளங்கி எடுத்திருக்கேன். இது 250 கிராம். இது இந்த முள்ளங்கி இதோடைய தோலை ஃபுல்லாக சீவிக்கிடுவோம். நம்ம தோலை சீவியாச்சு. இந்த பக்கம் கட் பண்ணிக்கிடுவோம். இது பவுலில் நல்லா கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். இப்போ அம்மா ஒரு மீடியமான கேரட் எடுத்திருக்கேன். மேலே உள்ள தோலை சீவியாச்சு. இதையும் அதே மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிடுவோம். கேரட்டை ஒரு மீடியமான கேரட்டை கட் பண்ணி போட்டாச்சு. இப்போ இதில் ஒரு 4 பல்பூண்டு போட்டுக்கிடுவோம். வெங்காயம் ஒரு 5 பீஸ் போட்டுக்கிடுவோம். சின்ன வெங்காயம் ஒரு 5 பீஸ் போட்டுக்கிடுவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம 2 ஸ்பூன் மைசூர் பருப்பு போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பருப்பு இருக்குது. குக்கரில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம நறுக்கி வச்சுருந்த கேரட்டு வெங்காயம் எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கிடுவோம். இதை நல்லா ஒரு வதக்கிடுவோம். முள்ளங்கியை நல்லா கொஞ்சம் நம்ம வதக்கிட்டோம்னா முள்ளங்கியோடைய பச்சையோடைய ஸ்மெல் போயிடும். வதக்கமாக போட்டோம்னா நமக்கு சாப்பிடும் போதையோ குடிக்கும் போதையோ நம்மளுக்கு முள்ளங்கியோடைய ஸ்மெல் இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷத்துக்கு முள்ளங்கியை நல்லா வதக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷத்துக்கு முள்ளங்கியை நல்லா கொஞ்சம் வதக்கியாச்சு. இது தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா முள்ளங்கி முங்குற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். இப்போ மூடி போட்டுருவோம். மூடி போட்டு ஒரு 2 விசில் ஹைலையும் 1 விசில் ஸ்லோலையும் வச்சு வேக விடுவோம். இப்போ ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் கொஞ்சம் நல்லா சூடாகிருச்சு. இப்போ இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிடுவோம். ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகு போட்டுக்கிடுவோம். இது ரெண்டையும் நல்லா கொஞ்சம் வறுத்துக்கிடுவோம். சீரகம் நல்லா சீரகத்தையும் மிளகையும் நல்லா வறுத்து இது செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். கடாயுடைய சூட்டில் மட்டும் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். நல்லா கொஞ்சம் வறுத்தாச்சு. நல்ல ஒரு சீரகம் வறுத்தவுடைய ஃப்ளேவர் நல்லா வருது. இதை ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கிடுவோம். நம்ம இடிகள் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம வறுத்து வச்ச சீரகம் மிளகும் நம்ம இதில் போட்டுக்கிடுவோம். நல்லா ஆறிடுச்சு. இதை நல்லா நுணுக்கிக்கிடுவோம் பொடியாக. இப்போ நல்லா சீரகத்தையும் மிளகையும் நல்லா நுணுக்கியாச்சு. இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இப்போ விசில் அடங்கிருச்சு. இது ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். ஓப்பன் பண்ணோடனே நல்ல ஒரு மணப்பா. பருப்பு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. மைசூர் பருப்பு இதை ஆறட்டும். நல்லா ஆறின உடனே உங்களுக்கு காட்டிடும். இப்போ நம்ம இதை மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிடுவோம். இப்போ இது இருக்கட்டும்ப்பா. இதில் இதை நம்ம மிக்ஸி ஜாரில் அடிச்சு கொண்டு வரேன். இதை மிக்சியில் உங்களுக்கு இதை அடிச்சு கொண்டு வரேன். இப்போ மிக்சியில் ஒரு சுற்று அடித்தாச்சு. இப்போ இதை இந்த ஸ்பூனை வச்சு இந்த கரண்டியை வச்சு எல்லாத்தையும் நல்லா நசுக்கி விட்ருவோம். நம்மளுக்கு சூப்பு குடிக்க மேலே நல்லாயிருக்கும். இப்போ அம்மா முக்கால்வாசி இப்போ மிக்ஸி ஜாரில் அடித்தாச்சு. இதை கொஞ்சம் இதை நம்ம முள்ளங்கியையும் கேரட்டையும் இந்த கரண்டி வச்சு இதிலேயே நம்ம மசிச்சு விட்ருவோம். இந்த மாதிரி இருக்கணும். இதை எடுத்து இதில் போட்டுக்கிடுவோம்.
இப்போ கொஞ்சம் ஜாரில் கொஞ்சம் மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றிருக்கேன். இதில் கொஞ்சம் கலந்துக்குருவோம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். ஒரு அரை குடமிளகாய் எடுத்திருக்கேன். இதையும் நல்லா பொடியாக நறுக்கியிருக்கேன். இதில் போட்டுக்குருவோம். இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த சீரக மிளகு இருக்கு இல்லையா, அதையும் ஒரு அரை டீஸ்பூனுக்கு அளவு போட்டுக்குருவோம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்குருவோம். பிங்க் சால்ட்டு, மல்லி இலைப்பா, மல்லி இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்குருவோம். ஒரு காய் எலும்புச்சம்பழம் சாறு விட்டுக்குருவோம். அரைத்து போடக்கூடாது, புளிப்பாயிரும். சும்மா எலும்புச்சம்பழம் சாறு விட்டோம்னா நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் நல்லாயிருக்கும், நல்லா உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அடுப்பை மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். இப்போ 1 நிமிஷம் நம்ம நல்லா சூப்பை வேக வச்சாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா ஓப்பன் பண்ணோடனே நல்ல ஃப்ளேவர், நல்ல ஒரு மணம். இப்போ இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். அம்மா வந்துப்பா கொஞ்சோன்னு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். இது வந்து பார்க்க நல்லா லுக்கு கொடுக்கும், அதனால தான் போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லாட்டா தேவையில்லை. இப்போ முள்ளங்கிலப்பா ப்ரோட்டீன் இருக்குது, மினரல் இருக்குது, ஃபைபர் இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது. இப்போ அம்மா வந்துப்பா உங்களுக்கு வந்து நல்ல அருமையான சூப்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இது முள்ளங்கியில் அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. அருமையான வெயிட் லாஸ் சூப்புப்பா. இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புல உள்ள கரையா கொழுப்பு கூட நல்லா கரைக்கக்கூடியது. இடுப்பில் உள்ள தொப்பையில் உள்ள ஊழசதைகளெல்லாம் நல்லா கரைக்கக்கூடியது. இந்த மாதிரி நம்மளுக்கு சாப்பிட்டோம்னா மசில்ஸும் நம்மளுக்கு நல்லா டைட் ஆகும். முள்ளங்கில நிறைய நன்மைகள் இருக்குப்பா. இந்த முள்ளங்கி இந்த மாதிரி நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கிட்னியில் வந்து கல்லும் வைக்காது, நம்ம கிட்னியை நல்லா சீராக வச்சுக்கிறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் எடுத்துக்கலாம், டின்னருக்கும் எடுத்துக்கலாம். இது டயட்டில் இருக்கிறவங்க, வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, சுகர் பேஷண்ட் எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. இந்த மாதிரி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நல்லா லீனாகவும் இருக்கும். இந்த மாதிரி சூப்பு வந்து வாரத்துக்கு 3 நாள் குடிக்கலாம். நீங்கள் டெய்லி நீங்கள் அரை மணி நேரத்துக்கு ஈவினிங் போல் வாக்கிங் போங்க. மைண்டும் நல்லா ரிலாக்ஸாக இருக்கும், நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணும். இது எல்லாருமே சாப்பிட்லாம்ப்பா. உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம்.